हुकुम, टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். இதை என்னைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம். என்ன துளசி, என்கிட்ட போய் நன்றில சொல்லிட்டு இருக்கீங்க? சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை மட்டும் தானே நான் செஞ்சேன். உண்மையை சொல்லணும்னா உங்களோட இந்த படத்தை வாங்கி கொடுத்ததுல எனக்கு தான் அதிக சந்தோஷம். சின்னரசை மறுபடியும் இந்த ஊருக்குள்ள பழைய நிலைமையில பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். துளசி, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா ஏன் முன்னாடி அந்த படத்தை சின்னராஸ் கிட்ட கொடுங்க. சின்னராசு, திறமையானவங்க வேணா தோத்துருக்கலாம், ஆனா உழைச்சவனும் நல்லவனும் தோத்ததா சரித்திரம் இல்லை. என்ன கொஞ்சம் டைம் ஆகும், ஆனா ஜெயிக்கிறது நிச்சயம்தான். நான் அன்னைக்கு உங்ககிட்ட இந்த படத்தை எப்படியாச்சும் நான் ரிகவர் பண்ணி கொடுத்துருவேன்னு உங்ககிட்ட சத்தியம் பண்ணேன். இன்னைக்கு என் சத்தியத்தை நான் நிறைவேற்றிட்டேன். அதுதான் எனக்கு வேணும். ரொம்ப நன்றி சார். என் தங்கச்சியோட உசுரை காப்பாத்திருக்கீங்க, என் உசுரை காப்பாத்திருக்கீங்க, என் மாப்பிளோட உசுரை காப்பாத்திருக்கீங்க. எங்க குடும்பத்தோட மானத்தை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த நல்லாத்தூரோட மானத்தை நீங்க காப்பாத்திட்டீங்க சார். தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க, அதை உண்மை நிரூபிச்சிட்டீங்க சார். இந்த மாதிரி கூட உண்மையான போலீஸ்காரங்க இருக்காங்கன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு சார். உங்களால இந்த போலீஸ் துறைக்கு நல்ல பேரு சார். சார் நன்றி சார். சின்ராசு, ஒரு ரிக்வெஸ்ட். ஊர் மக்கள்லாம் வெளில நின்று இவங்களை அடிச்சே கொள்ளணும்னு ரொம்ப முடிவா இருக்காங்க. ஊர் பெரியவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க போல இருக்கு. நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. நான் பாத்துக்கிறேன் சார். வரேன் சார். பாக்குட்டிமா, ஒரு நிமிஷம். என்ன சின்னராசு, உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் இந்த ஊருக்காகவும் எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கேன்னு வாய்க்கிழியே பேசுனீங்க. போறதுக்கு முன்னாடி ஒன்னும் கொடுக்க மாட்டீங்களா? சார் இது என்ன? அதெல்லாம் இல்ல சின்னராசு, வாங்க. இதுக்கு மேல நீங்க ஊருக்குள்ள வந்துட்டீங்கல்ல, எங்க வேலையில பாதி வேலை நீங்களே முடிச்சிருவீங்க. சந்தோஷமா இருங்க, போங்க. சார் நாங்க வரோம் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். கத்தாதீங்க. இப்ப அவங்களை அடிச்சு அவங்க என்ன சாதிக்க போறீங்க, என்ன பண்ண போறீங்க? அவங்க ஏமாத்தின பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க, அவங்க மனசு திருந்திட்டாங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். பணத்தை திருப்பி கொடுத்துட்டா போதுமா? எல்லாம் சரியாருமா? இனிமேல அவங்க எந்த தப்பு பண்ணாம இருக்கணும்னா அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தாகணும். அவங்க 2 பேரையும் எங்க கிட்ட அனுப்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். அவனை வெளிய என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க. கல்லால் அடிக்க போறீங்களா? உங்கள பாவம் செய்யாம யாராவது இருந்தீங்கன்னா கல் எடுத்து அடிங்கன்னு இயேசு சொல்லியிருக்காரு. அதே நானும் கேட்குறேன். தப்பே செய்யாம உங்களை யாராவது ஒருத்தர் இருந்தாருன்னா முதல் கல்லை தூக்கி நீங்க அடிங்க. நீங்க தப்பு செய்யலையா? நீங்க தப்பே செஞ்சது இல்லையா? அவங்க ஏமாத்துறது தப்புனா நீங்க ஏமாந்தது தப்பு. அப்புறம் என்ன பண்ணலாம்? என் தங்கச்சி அதோட சொத்தெல்லாம் வித்து உங்களோட படத்தை திருப்பி கொடுத்துச்சு, நீங்க என்ன பண்ணீங்க? அது ஊருட்ட ஒதுக்கி வைக்கலையா? அது தப்பு இல்லையா? இப்ப நான் வந்தோடனே எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். நான் உங்களை மன்னிச்சா நீங்க அவங்கள மன்னிக்கணும். இல்ல மன்னிக்கவே மாட்டேன், கல்லால தான் அடிப்பேன், அப்புறம் நான் உங்களை கல்லால் அடிக்கலாமா? என்ன சின்ராஸ் இப்படி சொல்றீங்க? உங்க மேலேயே சந்தேகப்பட வச்சுட்டாங்களே, அதுக்கெல்லாம் காரணம் அவங்க தானே. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். துளசியே நாங்க சந்தேகப்பட்டோமே. அது மட்டும் இல்லாம நாங்க இனிமே நீங்க சொல்றபடிதான் நடக்கணும்னு நினைக்கிறோம். நான் பாத்துக்கிறேன். சின்ராஸ் தம்பி, உங்க மனசு நிறைவா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு ஒரு மனக்குறை இருக்கு தம்பி. என்னென்ன சொல்றீங்க? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, இல்ல நான் பேசுனது தப்பு இருந்தா சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல தம்பி, நீங்க எந்த குறையும் வைக்கல, நாங்க தான் உங்களுக்கு குறை வச்சிருக்கோம். அவங்க பணத்தை ஏமாத்திட்டு போனப்போ துளசி குடும்பத்தை நாங்க எல்லாரும் சேர்ந்து ஊரை விட்டு தள்ளி வச்சோம். நீங்க உங்க தங்கச்சிக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக உங்களையும் ஊரை விட்டு தள்ளி வச்சோம். அது மட்டுமா, உங்களை கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு தடை வேற போட்டோம். எந்த கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு உங்களுக்கு தடை போட்டோமோ அதே கோயிலுக்கு நீங்க வரணும். நல்லாத்தூர் அம்மன் முன்னால வச்சு நாங்க உங்களுக்கு பரிவட்டம் கட்டணும் தம்பி. ஐயா,
அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சும்மா இருங்க நீங்க வேற. இதை நீங்க ஏத்துக்கிட்டாதான் எங்க எல்லாரும் நீங்க மன்னிச்சிட்டதா அர்த்தம். மாப்பிள, அதான் பெரியவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, சரின்னு சொல்லுங்க மாப்பிள. சின்ராசு, ஏயா யோசிக்கிற? சரின்னு சொல்லியா? சரி சரி தம்பி, வாங்க எல்லாரும் கோயிலுக்கு போலாம்.